துபாயிலேருந்து இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கோம். நாட்டுக்கோழி சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது இல்லாமல் ஊரில் கிளைமேட் சரியில்லாதனால எல்லாத்துக்குமே நல்ல கோல்டு, வாய்ஸே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு நாட்டு சேவலாக பார்த்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இதைத்தான் நம்ம இன்றைக்கி கதம் பண்ணி சாப்பிட போகிறோம். எந்த ஒரு நாட்டு கோழியாக இருக்கட்டும், கோவிலுக்கு வெட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த கோழியோட காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அந்த உயிரை வந்து பலி கொடுக்கணும். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாங்க நம்ம கட் பண்ணிடுவோம். அங்கே மட்டும் பிடிச்சிக்க அப்படி தெறிக்க அடிக்குங்க, லைட்டாக அப்படி கையை வைக்கணும். எங்கே கேட்க போகிறேன்? எப்படி இப்படியா? என் மேலே தெறிக்க விட்றாத நீ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா அறுக்கும் அடித்தாங்க. கட் பண்ணுற வேலை மட்டும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் தூக்கி பிடிச்ச காலை அதை ஊர்லலாம் இதை வச்சு காது நல்லா குடைவாங்க. இதை விட இப்போல்லாம் பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதை விட சிறந்த பட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், இது எல்லாமே ஹேர் எல்லாமே பறிச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே தீ கூட்டிட்டு நம்ம இதை நல்லா வாட்டிடுவோம். இந்த காலோட ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா சூடு பண்ணோம்னா மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வெளியே வந்துடும். அதை பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. கட் பண்ணி நல்லா அந்த அனலில் காமிச்சோம்னா இதெல்லாம் உள்ளே போயிடும். ஒரு சைடு பக்கத்தில் வரையதாங்க. இது எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த முடி எல்லாமே போயிடும். பாருங்கள், அந்த காலோட அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகுது. காலோட இது வந்து பார்த்திங்கன்னா சூடோட பிடிச்சிட்டா இந்த மாதிரி வந்துடும். எல்லா முடியுமே ஃபுல்லாக எடுத்தாச்சு, ஃபுல்லாக நீட்டாக ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வாங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகே, இந்த பாருங்கள், ஃபுல்லாக எந்த முடியுமே இல்லை, ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க அடுத்த வாஷ் போவோம்.
வாங்க நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவோம். மஞ்சள் எல்லாமே ரெடியாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிடலாம். வாடத்தாங்க. நானும் பக்கத்துல வரலாமா வேணாமாப்பா? வாடா தங்க வா. தண்ணி தண்ணி மோந்து கொடுக்குறேன் சரியா? அதுதான் என்னோட ஹெல்ப். கழுவிடுவாமா கோழி சரி அறுத்துட்டாங்க. அச்சோ வெயிட் பண்ணுடா, கேட்கும்போது எடுத்துக்கிறதாங்க. அப்பா கீழே வச்சிருக்கேன். பேப்பர் மாதிரி எடுத்துக்கோ. ஓகேடா. கீழே தான் வச்சிருக்கேன். அது கப்பு ஃபுல்லா. சைடில் வாடா தங்கம். என்னப்பா? ஏன் கோழி தெரியாதா? ஓகே, உள்ள இன்னும் நிறைய பக்கத்தில் கொண்டு வா. ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு இதில் உள்ள தெரியுது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுத்தா வந்துடும். ஓகே, வந்துருச்சுங்களா? ஓகே, இதுதான் குடல். அந்த கல்லீரலோட சேர்த்து எடுத்துருவோம். ஓகேங்களா? இது தனியாக எடுத்தாச்சு. அவ்வளோதான், எல்லாமே யூஸ் பண்ணுற பாட்டு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பாட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கதாங்க. லைட்டாக ஊற்றுங்க, இங்கே ஊற்றுங்க. நல்லா மஞ்சத்தூள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான், எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ கிரேவியா குழம்பா எது வேணுமோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கட் பண்ணியாச்சு. ஓகே, கறி ரெடி ஆயிடுச்சு. என்ன கறி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்க. இருபத்தங்க போதும். ஏய் சுடுதுமா. இது ஆறுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது.